எதிர்வரும் 7/12/2024 அன்று வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த காற்று சுழற்சியை பொறுத்தவரையில் இது உருவாகியதன் பின்னர் மிக மெதுவாக மேற்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 3 நாட்கள், அதாவது 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி அளவில் இலங்கைக்கு அண்மித்த பகுதிகளுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதேவேளை எதிர்வரும் 19ஆம் தேதி அளவில் சுமாத்திரா தீவுகளுக்கு அண்மித்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த 19ஆம் தேதி உருவாகின்ற காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையில் தற்பொழுது சில மாதிரிகள் இது ஒரு தீவிரமான காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் எனவும் சில மாதிரிகள் இது ஒரு புயலாக உருவாகும் எனவும் வெளிப்படுத்துகின்றன. ஆகவே இந்த 19ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட இறுதியான முடிவுகளை அடுத்த சில நாட்களின் பின்னரே வெளிப்படுத்த முடியும். எதிர்வரும் 7ஆம் தேதி உருவாகின்ற காற்று சுழற்சியினால் மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது விட்டாலும் கூட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனினும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதேபோல எதிர்வரும் 19ஆம் தேதி சுமாத்திரா தீவுகளுக்கு அண்மித்து உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று அது ஒரு தீவிரமான அல்லது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வளிமண்டல அமைப்பாக மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆயினும் இதனை எதிர்வரும் நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் எதிர்வரும் 9ஆம் தேதியிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய கடற்பகுதிகள் வங்காள விரிகுடாவில் உருவாகின்ற காற்று சுழற்சி காரணமாக ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். அதேபோல விவசாய நடவடிக்கைகளை பொறுத்தவரைக்கும் இந்த பெங்கால் புயலினால் விவசாய நடவடிக்கைகள் பாதிப்படைந்தவர்கள் மீளவும் அந்த விவசாய நடவடிக்கைகளை மீண்டும் விதைக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆனாலும் தொடர்ச்சியாக எதிர்வரும் 10ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பல பகுதிகளுக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதனால் இக்கால பகுதியில் மீண்டும் விதைத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த செயற்பாடுகள் கிடைக்கவிருக்கின்ற கனமழை காரணமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதனால் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இந்த கனமழை தொடர்பான எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறப்பானதாக அமையும்.